ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசட்ற யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டேட் போர்டுடைய சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய illustration 8 அண்ட் illustration 9 தான் வந்து பார்க்க போகிறோம். சம் பார்க்கலாம் வாங்க. Anitha was holding 500 equity shares of rupees 10 each of Thanjavur Motors Limited issued at par. ஸோ அனிதான்ற ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தஞ்சாவூர் மோட்டார் லிமிடெட்ன்ற கம்பெனியோடைய 500 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. She paid 3 on application, 5 on allotment, but could not pay the first and final call of rupees 2. The directors forfeited the shares for non-payment of call money. Give journal entry for forfeiture of shares. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிட்டாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை அவங்களால பே பண்ண முடியலை. அதனால் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஷேரை நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, கேன்சலேஷன் ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனி நம்மக்கிட்ட கால் ஃபார் பண்ணும் போது நம்மளால் பே பண்ண முடியாத பட்சத்தில் கம்பெனி வந்து இந்த ஷேர்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். நாமினல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நம்ம இந்த கேஸில் வந்து இதை ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸை கிரெடிட் பண்ணுறோம். ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டாங்க. அந்த பே பண்ண அமௌண்ட்டை நம்ம வந்து திருப்பி கொடுக்க போகிறதில்ல, நம்ம தான் வந்து கம்பெனி தான் வந்து ரீட்டைன் பண்ணிக்க போகிறாங்க. அப்போது கம்பெனிக்கு வந்து இது வந்து லாபம் தான். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதனால தான் நம்ம இதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபோர்ஃபீச்சரோடைய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸில் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இவங்க வந்து எது வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி வந்து எப்படி போடணுன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கால் டு ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் வந்து எவ்வளோ வந்து கால் அப் பண்ணியிருக்காங்களோ, கால் ஃபார் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதணும், கால்ட் அப் வேல்யூ. அப்போ 10 rupees தான் அவங்களுடைய கால்ட் அப் வேல்யூ. அப்போது 500 into 10. ஈக்விட்டி ஷேர் கால், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் வந்து 2 rupees அவங்களால பே பண்ண முடியல. ஸோ அந்த நான் பேமெண்ட்டுடைய வேல்யூவை அங்கே எழுதணும், 500 into 2. ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸில் எவ்வளோ அவங்க பே பண்ணியிருக்காங்களோ பெய்ட் அப் வேல்யூவை அங்கே எழுதணும். அவங்க 3 rupees அப்ளிகேஷனுக்கு பே பண்ணிட்டாங்க, 5 rupees அலாட்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 8 rupees நீங்கள் ஃபோர்ஃபீச்சரில் எழுதணும். ஸோ once again I will repeat, equity share capitalல called up value, equity share callல unpaid value, forfeiture of sharesல வந்து paid up value. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுத வேண்டியதான். இப்படி தான் வந்து ஃபோர்ஃபீச்சர் ப்ராப்ளம் வந்தால் ஜேர்னல் என்ட்ரி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் illustration 9 வந்து நம்ம பார்க்கலாம். Muthu was holding 20 equity shares of rupees 10 each, on which he paid 2 on application but could not pay 3 on allotment and 1 on first call. Directors forfeited the shares after the first call. Give journal entry for recording the forfeiture of shares. இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல அப்படின்னும் போதே டைரக்டர்ஸ் வந்து இதை ஃபோர்ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா, 2 on application, 3 on allotment, 1 on first call. 6 ரூபாய் தான் இருக்குது, 6 rupees. அப்போது உங்களுக்கு கால் அப் பண்ண வேல்யூவே வந்து 6 தான். 10 rupees நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த மிஸ்டேக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணக்கூடியது. 10 rupees எடுத்திங்கன்னா சம்மே தப்பாயிடும். 6 rupees எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் போதே டைரக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 rupees தான் வருது. அதனால் அவங்க கால் ஃபார் பண்ணது 6 rupees வரைக்கும் தான். ஃபைனல் காலை பற்றி அவங்க கொடுக்கல. ஸோ இதுக்கும் ஜேர்னல் என்ட்ரி அதே தான். ஈக்விட்டி ஷேர் அப் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 20 into 6. இவங்க எது பே பண்ணல? ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணல, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்க. 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அதில் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் வந்து 3. ஸோ 20 into 3. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வந்து 1, 20 into 1.
அப்போது அவங்க பே பண்ண அமௌண்ட்டை தான் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸில் வந்து நம்ம போடணும். 20 × 2. ஸோ இப்படி தான் வந்து சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எப்பயுமே ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணணும். ஏன் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அந்த காரணத்தினால தான் நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபிட் ஆகிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரைட்ஸ் எல்லாமே போயிடும். இந்த ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸை கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் ரீஇஷ்யூ பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி கேட்டால் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு illustration 8 அண்ட் illustration 9 கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை.